குட் மார்னிங். போன வகுப்புல நான் ஒரு மென்னமிலத்துக்கும் வன்காரத்துக்குமான நியமிப்பை பற்றி கதைச்சிருந்தான். அந்த நியமிப்பு ஒரு வன்னமில வன்கார நியமிப்பு போல அணுகப்படக்கூடியது இல்லை. காரணம், வன்னமில வன்கார நியமிப்பில வன்னமிலங்களும் வன்காரங்களும் முற்றாக அயனாக்கம் அடையக்கூடியவை. வன்னமிலங்களும் வன்காரங்களும் முற்றாக அயனாக்கம் அடையும் என்னும் போது ஆரம்ப கரைசலினுடைய pH அந்த வன்னமிலத்தின் செறிவோட தொடர்பட்டிருக்கும். நேரடியாக பீசமானத்தில வன்னமிலத்தின் செறிவை எடுத்துக்கொண்டு H3O+ அயனை பயன்படுத்தி pH காணலாம். ஆனால் இங்க நியமிப்பு குடுவைக்குள்ள ஒரு மென்னமிலம் காணப்படுது. அப்ப மென்னமிலத்தின் தொடக்க செறிவு எங்களுக்கு தெரிஞ்சாலும் அதனுடைய அமிலத்தில இருந்து நேரடியாக H3O+ செறிவை காண முடியாது. காரணம், மென்னமிலங்கள் பகுதி அயனாக்கம். அப்ப மென்னமிலங்கள்ட்ட pH காண வேணும் என்று சொன்னால் நாங்கள் கூட்டற்பிரிகையை பற்றி கதைக்க வேண்டி வரும். அப்போ ஒரு மின்பகு பொருட்கள் பகுதியாக கூட்டற்பிரிகை அடைந்து H3O+ அயன்களை தோற்றுவிக்கும். அந்த H3O+ அயன்கள்லாம் கரைசலின் pHக்கு காரணம். அப்ப அமிலத்தின் செறிவு என்னவாக இருந்தாலும் கரைசலின் pH செறிவு நாங்கள் கூட்டற்பிரிகை மாறிலியை பயன்படுத்தி கணிக்கப்பட வேண்டிய ஒன்றாயிருக்கும். அடுத்தது, ஒரு வன்னமில வன்கார நியமிப்புல சமவெள புள்ளியில வந்தது உப்பு நீர். அந்த உப்பு ஒரு வன்னமில வன்கார உப்பு. வன்னமில வன்கார உப்புகள் நீர் பகுப்பு அடையாது என்பதால சமவெள புள்ளியில நீரின் அயனாக்கத்தால வந்த H3O+ அயன்கள்லாம் pHக்கு காரணமாக இருக்கும். 25 பாகை C தூய நீரின் அயனாக்கத்துல 1·10⁷ H3O+ அயன்கள் விடுவிக்கப்படும். ஆகவே pH 7 இருந்தது. ஆனா ஒரு மென்னமிலத்தையும் வன்காரத்தையும் நியமிக்கும் போது சமவெள புள்ளியில உப்பும் நீரும் தான் இருக்கும். ஆனா இந்த உப்பு ஒரு மென்னமில வன்கார உப்பு. ஆகவே உப்பின் செறிவை கருத்தில கொண்டு அந்த மென்னமில உப்பு இருக்கிற இணை மூலம் அதற்கு நீட்பகுப்பு போட்டு நீட்பகுப்பு தாக்கத்தால் உருவாகின்ற OH- அயன்களின் செறிவை நாங்கள் கணிச்சு pH காண வேண்டி வரும். ஆகவே நீட்பகுப்பின் pH பற்றியும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீர்கள். அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணவும். அவ தொடக்க கரைசலுக்கும் சமவெள புள்ளிக்கும் இடையில நீங்கள் நியமிப்ப கருதும் போது அங்க ஒரு பகுதி மென்னமிலம் உப்பாக மாற்றப்பட்டிருக்க, மேலதிகமாக இருந்த மென்னமிலம் கரைசலுக்குள்ள எஞ்சி இருக்கு. அந்த சமவெள புள்ளிக்கும் தொடக்க கனவளவுக்கும் இடையில கரைசல்ல உப்பும் மென்னமிலமும் காணப்படும். அதாவது ஒரு மென்னமிலமும் மென்னமிலத்தின் வன்கார உப்பும் காணப்படும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல கரைசல்கிட்ட pH காணும் போது நீங்கள் தாங்கள் கரைசலை கருத்துல கொண்டு எண்டர்சனின் சமன்பாட்டை பயன்படுத்தி pH காணும். இப்ப இவ்வளவு விஷயத்தையும் கருத்துல கொண்டுதான் ஒரு மென்னமில வன்கார நியமிப்பின் pH வரைவை பற்றி நீங்கள் கதைக்கலாம். சிலர் போட்டிருந்த நீங்கள் சிலர் அந்த மென்னமிலம் என்றதை கருத்துல கொள்ளாமல் செறிவை கண்டுட்டு செறிவில இருந்து H3O+ எடுத்திருக்கீங்க. மறந்துட்டியல் நினைக்கிறேன் நான். HCl செய்த மாதிரி அசிட்டிக் ஆசிட்டுக்கு செய்திருக்கீங்க. சரிதான். ஆகவே நான் ஒருக்கா சுருக்கல்ல மினக்கட்டு கொண்டிருக்காமல் விஷயத்தை சொல்லி அதன் பெருமானங்களை சொல்றேன். செய்தாக்கள் காத்து கொண்டிருக்கோம், செய்யாதாக்கள் எழுதி கொடுவோம். மென்னமில வன்கார நியமிப்புகளை நான் தந்த பெருமானம் பாருங்க. நியமிப்பு குடுவைக்குள்ள சரிதானே? நியமிப்பு குடுவைக்குள்ள 0.1 m செறிவுடைய 25 சென்டிமீட்டர் கனவளவு உடைய அசெட்டிக் அமிலம் எடுக்கப்பட்டிருக்கு. சரிதான். இது 0.1 m செறிவுடைய NaOH
நியமிக்கப்படுது. தொடக்க கரைசல்ல இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் pH என்னன்னு கேட்டால் அது ஒரு மென் மின்பகு பொருள். அந்த மென் மின்பகு பொருளுக்கு கூட்டற்பிரிகை கருத்துல கொள்ளப்பட்டு சுயாதீன H3O+ என்ற செறிவு கணிச்சு அதுல இருந்துதான் pH அறியப்படும். அப்ப சைவரசம் 1m செறிவு என்பதற்காக pH 1 என்று சொல்லலாம். இது ஒரு எச்சியல் கரைசலாக இருந்தால் சாத்தியம். இது ஒரு மென்னமிலம். ஆகவே மென்னமிலங்கள்ட்ட செறிவுல இருந்து pH நேரடியாக அறிய முடியாது. உங்களுக்கு ஒரு தரவு தேவைப்படுது கூட்டற்பிரிகை மாறி. அப்ப முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்குது இந்த கரைசலின் தொடக்க pH யாதுன்னு சொல்லி. சரியா? செய்து கனவே போட்டு இருக்கிறீர்கள், செய்யாத ஆக்களுக்காண்டி கதைச்சு கொண்டிருக்கிறேன். செய்த ஆக்கள் உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஆன்சரை நான் செக் பண்றேன். சரிதானே? உங்களோட முயற்சிக்காக பாராட்டி கொள்றேன். சில பேர் ஆன்சர்ல பார்க்க தெரியும் பிள்ளைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படி பார்த்த இடத்துலதான் நான் இதை பார்த்தேன். இன்னமிலத்தின் செறிவை நேரடியாக pH-க்கு பயன்படுத்தி. அப்ப இது ஒரு மென் மின்பகு பொருள். மென் மின்பகு பொருள் என்று சொன்னால் நீங்கள் பகுதி அயனாக்கம் போட்டு சமநிலை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அசெட்டிக் அமிலம் நீர்க்கரசல்ல பகுதியாக அயனாக்கம் அடைஞ்சு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நாங்கள் நிறைய செய்து கொண்டுதான் வந்தாங்க. அதான் அந்த நியமிப்பு படிக்கும் போது இதுக்கு மினக்கட விரும்பல. ஒரு மென்னமில கரைசலுடைய pH பற்றி நாங்கள் கணிச்சிருக்கோம். H3O+. இந்த கரைசல்ல இருக்கிற pH என்பது H3O+ அயன்கள்ட்ட செறிவோட சம்பந்தப்பட்டது. சரியான கரைசல்கிட்ட இருக்கிற pH என்பது H3O+ அயன்களோட சம்பந்தப்பட்டது. H3O+ அயன்களை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் காணும். அதற்கு கூட்டற்பிரிகை மாறிலி Ka கருத்துல கொள்ளப்பட வேண்டும். அப்ப சொல்லி இருக்கிறோம் அசெட்டிக் அமிலத்தின் Ka 1.8 தர 10⁵ சொல்லி சமநிலையில சமநிலை விதியை பிரயோகித்தால் Ka சமன் CH3COO மைனஸ் இந்த செறிவு, அதே போல H3O+ இந்த செறிவு, அதன் கீழ் அசெட்டிக் அமிலத்தின் செறிவு CH3COOH ஆக இருக்கு. எல்லாம் அவற்றினுடைய சமநிலை செறிவுகள். நீங்கள் தொடக்க செறிவை C என்று எடுத்து பிரிகிய Cl எடுத்து சமநிலை செறிவுகளை தொடக்க செறிவுகளுக்கு சமன் சொல்லி அன்னளவாக்கும் செய்து இந்த கேள்விகளை அனுதிரிப்பீர்கள். நான் இதுல கிழக்க மினக்கட இயலாது என்பதால இந்த விஷயத்தை சொல்லி கொண்டு போறேன். இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற செறிவுகள் எல்லாம் சமநிலை செறிவுகள். சமநிலையில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் செறிவை தொடக்க செறிவுக்கு அன்னளவாக சமன் என்று சொல்லி அன்னளவாக்கம் செய்து கொள்வோம். இதுல வந்த H3O+ என்ற செறிவும் CH3COO- என்ற செறிவும் 1:1. ஆகவே 2 செறிவும் சமன். இதுல இருந்து நாங்கள் H3O+ என்ற செறிவை எழுவா மாற்றம் செய்தால் H3O+ இதுக்கும் பதிலாக H3O+ கூட ஸ்கியார்ட் எழுதி கொள்ளலாம். அப்ப ஸ்கியார்ட் போட்டுக்கொள்றேன். இங்க பீசமானம் 1:1. ஆகவே H3O+ என்ற செறிவிட வர்க்கம் எழுதலாம். இது கூட்டற்பிரிகை மாறிலி Ka. இது சமநிலை செறிவுதான். ஆனால் நாங்கள் அன்னளவாக்கம் செய்து தொடக்க செறிவு என்று சொல்லிக் கொள்ள போறோம். ஆகவே கரைசல்ல இருக்கிற H3O+ இந்த செறிவு வர்க்க மூலத்துக்குள்ள Ka into CH3COOH வரும். தரப்பட்ட Ka என்ற பெருமானம் 1.8 தர 10⁵5. தொடக்க செறிவு 0.1. ஆகவே H3O+ வர்க்க மூலத்துக்குள்ள வரும். இது நீங்கள் வர்க்க மூலம் எல்லாம் காணத்தான் வேணும். கணித்தீங்கள் என்றால் 1.314 தர 10⁻3 மூல் டெசிமீட்டர் -3 என அமையும். சரிதான்.
இது இந்த கணித்தல் சாதாரணமாக ஒரு மென்னமிலம் மென்மின்பக பொருட்கள்கிட்ட கூட்டப்பிரிகையில இருந்து அதோட பிஹெச் கணிக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கோம். சரியா? H3O பிளஸ் இந்த சரிவு தான் பிஹெச்சிற்கு காரணம். அப்ப இந்த கருத்தலின் தொடக்க பிஹெச் என்ன? சரியா? இந்த கரைசலின் தொடக்க பிஹெச் அவ பிஹெச் சமன் மைனஸ் log H3O plus இந்த சரி மூல் டெசிமீட்டர் மைனஸ் log 1.314 தர தின்செய 3 என அமையும். ഇതിന്റെ അളവും വെട്ടപ്പെടും. ஆகவே 3 சயல்லம் 1.314. இப்படி சுருக்கும் போது எங்களுக்கு பிஹெச் வந்து 2.87 அமையும். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். பாருங்க, அமிலத்தின் செறிவு 0.1 m இருந்தாலும் இந்த கரைசலின் பிஹெச் 1 இல்லை. ஏன்? இதுல வந்த H+ அளவு ഇതിന്റെ சரிவுக்கு சமனா வரையில அதான் பகுதி அயனாக்கம் சொல்லுங்க. பிஹெச் வந்து 2.87. அவன் தொடக்க கரைசலின் பிஹெச் 2.87 இருக்கு. சரியா? இப்ப நீங்க இதை கவனிச்சு கொள்ளுங்க. இது நீங்கள் ஏற்கனவே செய்த மாதிரியான கேள்வி எல்லாம் 0.1 m சரிவுடைய அசட்டிக் அமிலத்தின் பிஹெச் நாங்கள் ஏற்கனவே கணிச்சிருக்கோம். இப்ப நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு கொண்டு இதை கணிக்கிறதுன்றது அவ்வளவு பொருத்தப்பாடற்ற விஷயம். அடுத்த விஷயம் வந்து இதுக்குள்ள நீங்க எண்ணியை வச்சு சேர்க்கிறீங்க. சரி, இதுக்குள்ள எண்ணியை வச்சு சேர்க்கிறீங்க. இது ஒரு மென்னமிலம். வாரது எண்ணியை வச்சு ஒரு காரம். அது அமிலமும் காரமும் என்ன செய்யும்? நடுநிலாக்கள் தாக்கத்துக்கு உட்படும். அப்ப நாங்கள் சேர்த்த எண்ணியை வச்சுட்ட கனவளவு 12.5 சென்டிமீட்டர் கனம் என்று சொல்லியிருக்கு. சரியா? செய்யாதாக்க நான் செய்து கொண்டு போவோம். மினக்கட்டு கொண்டு கீழாக கேள்விகளை வச்சு செய்திருக்க போதும். சரியா? இந்த ஐடியாவை நான் சொல்லிக் கொண்டு போற நீங்கள் கவனிங்க. இப்ப ரெண்டாவது வினா என்னன்னு சொன்னால் 12.5 சென்டிமீட்டர் கனம் எண்ணியோய் சேர்க்கப்பட்ட நிலை சொல்லு. 12.50 சென்டிமீட்டர் கனம் எண்ணியோய் சேர்த்த நிலையில இந்த கரைசல் பிஹெச் என்னன்னு சொல்லு. அப்ப நியமிப்பு குடுவையில இருக்கிறது ஒரு மின்னமிலம். நாங்கள் சேர்க்கிறது ஒரு வன்காரம். இந்த நடுநிலையாக்கல் தாக்குகள் முற்றான தாக்குகள். அவை ரெண்டும் தாக்கி உப்பும் நீரும் விளைவாகும். நடுநிலையாக்கல் தாக்கங்கள் முற்றான தாக்கங்கள். இந்த மென்னமிலமும் வன்காரமும் தாக்கி உப்பும் நீரும் விளைவாகும். இங்கே ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட அமிலத்தின் மூல் 2.5 தர 10⁻³ மூலாக காணப்படுவேன். செறிவு 0.1 கனவளவு 25. அப்ப நாங்கள் 2.4 போட்டுக்கோம். 2.50 தர 10⁻³ மூல் மென்னமிலம் நியமிப்பு குடுவையில ஆரம்பத்தில் இருக்கு. சேர்த்த எண்ணெயோஜின் கனவளவு 12.50. அதனுடைய மூல் N/CV நீங்கள் கணிச்சீங்கன்னா 0.1 கனவளவு 12.5 தர 10⁻³ அப்ப உங்களுக்கு 1.125 தர 10⁻³ மூலை அமையும். 1.25 தர 10⁻³ மூலை அமையும். அப்ப இங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் போடுவோம். தெளிவாக சொன்னா
இந்த மென்னமிலத்துக்கும் வன்காரத்துக்குமான தாக்கத்தில் யார் எல்லைப்படுத்தும் தாக்கி என்பதை நீங்க முதல் இனங்காண வேண்டும். எல்லைப்படுத்துற தாக்கின்ற மூல் முற்றாக முடிவடையும். அதிண்ட மூலுல பீசமானத்துக்கு ஏற்ப மற்றவற்றின் மூல் தாக்கத்துக்கு உட்படும் விளைவுகள் உருவாகும். அப்ப இங்க 2.5 தர 10⁻³ மூல் அமிலம் இருக்கு. இங்க 1.25 10⁻³ மூல் காரம் இருக்கு. எல்லைப்படுத்துகின்ற தாக்கி காரம். அப்ப இது முற்றாக தாக்கும். 1.25 தர 10⁻³ மூல் காரம் முற்றாக தாக்கும். இந்த காரத்துக்கும் அமிலத்துக்கும் பீசமான 1:1. ஆகவே இதுவும் 1.25 தர 10⁻³ மூல் தாக்கும். இந்த தாக்கத்துல உருவாகிற உப்புக்கும் வெந்நியோஜுக்கும் பீசமான 1:1. ஆகவே அதுவும் 1.25 தர 10⁻³ மூல் உருவாகும். இந்த சந்தர்ப்பம் மிகவும் கவனமானது. தொடக்கத்திற்கும் சமவெளி புள்ளிக்கும் இடைப்பட்ட ஒரு புள்ளியை நாங்கள் கருதினால் காரம் முற்றாக தாக்கும், அமிலம் மிஞ்சும். நான் சரியற வாசி கனவளவு கருதி இருக்கிறதால எஞ்சின அமிலம் ஆரம்ப அமிலத்தின் அரைவாசியா இருக்கு. உருவான உப்பு ஆரம்ப அமிலத்தின் அரைவாசியாக இருக்கு. நீங்க 10 மில்லி சேர்த்த நேரம் 20 மில்லி சேர்த்த நேரத்துல பார்த்தாலும் உப்பும் மென்னமிலமும் தான் மிஞ்சும். அப்ப உப்பின் மூல் வேறையா இருக்கும், மென்னமிலத்தின் மூல் வேறையாக இருக்கும். சரிதானே? ஓகே. அப்ப இப்ப இந்த கலவை இந்த 12.5 சென்டிமீட்டர் சேர்த்த பின்பு இந்த கலவை அசட்டிக் அமிலத்தையும் அதன் உப்பையும் கொண்டிருக்கு. அதன் மிஞ்சினது 1.25 தர 10⁻³ இங்க உருவானது 1.25 தர 10⁻³. சரி, இதையும் கொண்டிருக்கு. விளைவு கரைசல்ல மொத்த கனவளவு என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே 25 சென்டிமீட்டர் கனம் இதுக்கு இருக்கு. இதுல 12.5 சேர்த்திருக்கீங்க, 37.5 மில்லியாக இருக்கு. விளைவு கலவை ஒரு மென்னமிலத்தை கொண்டிருக்கு. அந்த மென்னமிலத்தினுடைய மூல் 1.25 தர 10⁻³ மூல். ஆகவே விளைவு கரைசல்ல அந்த மென்னமிலத்தின் செறிவை நாங்கள் காணலாம். கண்டால் மொத்த கனவளவு 37.5 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம் என்று போட்டுக்கொள்ளும். இந்த அலகுகள் அலகு மாற்றங்கள்ல கவனமா இருக்கும். விளைவு கரைசல் மென்னமிலத்தை மட்டும் கொண்டிருக்க இல்லை, அதுக்குள்ள மென்னமிலத்தின் உப்பையும் கொண்டிருக்கு. விளைவு கரைசல்ல மென்னமிலத்தின் உப்பும் இருக்கு. அப்ப அதனுடைய செறிவை நாங்கள் என்ன செய்யலாம், காணலாம். இங்க சுருக்கி எடுக்கலாம். நான் சுருக்கி மினக்கட விரும்பல. ஏனென்று சொன்னால் ஹெண்டர்சனின் சமன்பாட்டுல செறிவின்கள் செறிவு போடுறதால கனவளவு 2 பேருக்கும் சமன் வெட்டப்படும். விரும்பினால் நாங்கள் நேரம் கிடைச்சால் சுருக்கி போட்டு போகலாம். அப்போ ஒரு கரைசல் மென்னமிலத்தையும் மென்னமிலத்தின் வன்கார உப்பையும் கொண்டிருக்கிறதால இது தாங்கல் கரைசலாக பிடிப்படும். அப்ப நான் இது 12.5 சென்டிமீட்டர் கனம் கருதினால நீங்கள் இந்த தொடக்கத்துக்கு சமவெளி புள்ளிக்கும் இடையில எடுத்தாங்கன்னா இந்த நிலைமை தான் இருக்கும். அப்போ தாங்கல் கரைசலாக தொழில். இப்ப தாங்கல் கரைசல் சமன்பாடெல்லாம் நீங்க நிறுவி எடுத்திருப்பீங்க. நான் சமன்பாடுல நேரடியாக பிரதிகிறேன். தாங்கல் கரைசல் ஒன்று pH வந்து pH pKa சகலோக் சோல்ட் ஓவர் ஆசிட் என்று சொல்லி நிறுவி எடுத்திருக்கிறோம். சரியா? சோல்ட் ஓவர் ஆசிட் என்று சொல்லி நிறுவி எடுத்து. அப்ப இதுல pH காணணும் என்றால் pKa சக log salt. சால்ட்டின் செறிவு வந்து 12.125 தர 10⁻³ 37.5 தர 10⁻³ ஆசிட்டின் செறிவும் அப்படித்தான். அப்ப ஆசிட்டின் செறிவும் சால்ட்டின் செறிவும் சமனா இருக்கிறதால பிரதியிடும் போது log சால்ட்டும் ஆசிட்டும் வெட்டப்படும் ஒன்று. அப்ப pH வந்து இங்க நேரடியாக pKa ஆக இருக்கு. அப்ப 1.8 தர 10⁻5 Ka வேல்யூ தரப்பட்டிருக்கால நாங்க இதுல pH காணலாம். அப்ப மைனஸ் log Ka பதிலாக 1.8 தர 10⁻5 பிரதியீடு செய்யலாம். ஆகவே 5 log 1.8 சொல்லி இந்த 12.5 சென்டிமீட்டர் கனம் எண்ணெயோடு சேர்க்கப்பட்ட நிலையில இந்த கரைசல் pH வந்து அமையும். இதை நாங்கள் சுருக்கும் போது log 1க்கு பெருமானம் கண்டு சுருக்கினால் pH வந்து 4.74 காணப்படும்.
அப்ப இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துல கரைசல்ட pH வந்து 4.74. அப்ப பாருங்க, முதல்ல நாங்கள் pH கணிக்கும் போது ஒரு மென்னமிலத்தின் பகுதி அயனாக்கத்தை கருத்துல கொண்டு கூட்டப்பிரிகை மாறிலியோடு தொடர்படுத்தினோம். இந்த சந்தர்ப்பத்துல தாங்கள் கரைசலுக்குரிய ஒரு pH பற்றி நாங்கள் கதைக்கிறோம். இப்ப இந்த தனித்தனியாக நாங்கள் தலையங்கம் போட்டு படிச்சு கொண்ட அந்த ஒவ்வொரு ஸ்கில்லையும் இந்த நியமிப்பின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கு. இப்ப மூன்றாவது சந்தர்ப்பம் நான் தந்தான் சமவெளி புள்ளி என்று. சமவெளி புள்ளி என்று சொன்னால் இந்த மென்னமிலத்தின் மூலுக்கு சமனான மூல் NaOH வழங்கும் போது சமவெளி புள்ளி கனவளவு. அப்ப அந்த கனவளவுல பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு மட்டும்தான் இருக்கு, உப்பு நீரும் தான் இருக்கு. மென்னமிலமோ வெண்காரமோ மிஞ்சாது. இந்த உப்பு தான் இருக்கு, உப்பு நீர். அப்ப உப்பும் நீரும் என்று சொன்னால் நீங்கள் முதல் சொன்னது போல pH 7 என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிற உப்பு ஒரு மென்னமில வெண்கார உப்பு. இதுக்குதான் நாங்கள் உப்புக்கள்ட வகைகளையும் படிக்கிறாங்க. உப்புக்கள்ட வகைகள், உப்புக்கள்ட நீர் பகுப்புகள் எல்லாம் பார்த்தோம் தானே. அப்ப இந்த உப்புக்கள்ட நீர் பகுப்பால இந்த உப்பு என்ன செய்யும் என்று சொன்னால் சிறிதளவு கார இயல்பை வெளிக்காட்டும். அதாவது மென்னமில வெண்கார உப்பு கார இயல்புடையது. அப்ப pH வந்து 7 விட உயர்வாகத்தான் இருக்கும். அந்த உப்பின் செறிவு தெரிஞ்சால் நாங்கள் அந்த pH என்னன்னு சொல்லலாம். பண்பறு ரீதியாக 7 விட கூட என்று சொல்லாமல் செறிவும் செறிவு கேவி வேல்யூக்கள் தெரிஞ்சுன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யலாம், இந்த pH கணிக்கலாம். அப்ப மூன்றாவது கேள்வி நீங்க pH கணிக்க வேணும். மூன்றாவது கேள்வி என்ன சொல்லி இருக்கு, சமவெளி புள்ளியில கரைசல் இந்த pH என்று சொல்லி. அப்ப இந்த 0.1 m சரிவுடைய 25 சென்டிமீட்டர் கனம் அசெட்டிக் அமிலம் எப்ப முற்றாக தாக்கம் அடையும் சொன்னால் NaOH 25 சென்டிமீட்டர் கனம் விழும்போது முற்றாக தாக்கம். NaOH 25 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்படும் போதுதான் இந்த கரைசல் முற்றாக தாக்கும். அப்ப கவனிங்க, சமவெளி புள்ளி மூன்றாவது நான் செய்ய நீங்களும் செய்து கொண்டு போவோம். இதுல நேற்று காய்ச்ச விஷயம் தான் திருப்பி காய்ச்சி கொண்டிருக்கோம். CH3COOH வந்து NaOH தாக்கி உப்பும் நீரும் CH3COO மைனஸும் நீரும். இங்க ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட மென்னமிலத்தின் மூல் 2.5 தர 10⁻³ மூல். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட மென்னமிலத்தின் மூல் 2.5 தர 10⁻³ மூல். NaOH மூலும் 2.5 தர 10⁻³ மூலாக வரையக்குள்ளதான் சமவெளி புள்ளின்னு சொன்னாங்க. ஆகவே இந்த அமிலமும் காரமும் முற்றாக தாக்கும். அப்ப தாக்கம் அடைஞ்ச NaOH மூலம் 2.5 தர 10⁻³ அமிலத்தின் மூலம் 2.5 தர 10⁻³ உருவான உப்பின் மூலம் 2.5 தர 10⁻³ மூலாகத்தான் இருக்கும். அப்ப விளைவு கலவையில மென்னமிலமோ வெண்காரமோ இருக்காது, உப்பும் நீரும் தான் இருக்கும். இதைத்தான் அவங்களை திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்வார். சமவெளி புள்ளியில உப்பும் நீரும் தான் இருக்கும். அவ சமவெளி புள்ளியில உப்பின் மூல் மென்னமிலம் முற்றாக தாக்கம் அடைஞ்சாலும் மென்னமிலத்தின் ஆரம்ப மூலுக்கு சமனாக இருக்கும். இந்த உப்பு நீர்ப்பகுப்பு அடைஞ்சுதான் சமவெளி புள்ளியில pH தேரப்போகுது. ஆகவே உப்பின் நீர்ப்பகுப்பு வேணும்ன்றா எங்களுக்கு என்ன வேணும், உப்பின் செறிவு வேணும். அப்ப CH3COO Na+ செறிவை நாங்கள் கணிக்க வேணும். சரி, நீங்கள் இப்படி முடிவெடுக்கலாது. மென்னமிலத்தின் செறிவு ஆரம்பத்துல 0.1. ஆகவே சமவெளி புள்ளியில உப்பின் செறிவு 0.1 எடுக்கலாது. காரணம், இங்க சமவெளி புள்ளியில கனவளவு வந்து 50 மில்லியாக வரப்போதேன். 25 மில்லியின் 0.1. அப்ப 0.1 NaOH சமவெளி புள்ளியில் NaOH கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம். அப்ப 25வது துளி NaOH விழும்போதுதான் இது சமவெளி புள்ளி. அப்ப இந்த கரைசலின் மொத்த கனவளவு 50 சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். அப்ப செறிவு என்பது மூலின்கள் கனவளவு. உப்பின் செறிவு 2.5 தர 10⁻³
கனவளவு 50 தர 10⁻³ டெசிமீட்டர். இவ்வளவு விஷயத்தை நீங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். சரியா? நியமிப்பு சார்ந்த கேள்விகள்ல இவ்வளவு விஷயம் ஒரு பேட்டர்னா வந்து கொண்டிருக்கும். ஒன்றுக்கு பின்னாலும் வந்து கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப உப்பின் செறிவு நீங்கள் கணிக்க வரும். விளைவு கரைசலுக்குள்ள வார உப்பின் செறிவை கணிக்க வரும். அப்படி கணிக்கும் போது இந்த உப்பின் செறிவு 0.05 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. விளைவு கரைசல்ல உப்பின் செறிவு 0.05 மூல் டெசிமீட்டர் -3 ஆக காணப்படும். சரியா? இனி இந்த கேள்வி என்ன? ஒரு புது கேள்வி இல்லை. நாங்கள் ஏற்கனவே உப்புக்களின் நீர்ப்பகுப்பு படிச்சிருக்கிறோம். ஒரு உப்பின் ஆரம்ப செறிவு தரப்படும் போது அதன் pH நாங்கள் என்ன செய்யறாங்க காணணும். அது கணிக்கங்களால முடியும். சரியா? அப்ப இங்கேயும் நாங்கள் அந்த வேலையை பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு உப்பினுடைய ஆரம்ப செறிவு தரப்படும் போது நாங்கள் இந்த pH வந்து கணிக்கிறோம். முதல்ல நீங்கள் உப்பின் செறிவு வரைக்கும் கணிச்சு கொள்ளும். இவ்வளவுக்கும் உங்களுக்கு புள்ளி இருக்கு. சரி, நாங்கள் உப்பின் நீர்ப்பாய்வு பற்றி உப்பின் செறிவு எவ்வளவு? 0.05. சமவெள புள்ளியில pH என்று கேட்டால் உப்பின் செறிவை தான் நாங்கள் கரைக்கணும். சமவெள புள்ளியில pH. உப்புக்கள் CH3COO-. இந்த மென்னமில வன்கார உப்பு முற்றாக அயனாக்கம் அடையக்கூடியது. இந்த உப்பின் செறிவு 0.05 மூல் டெசிமீட்டர் -3 என்று சொன்னால் இந்த உப்பின் அயனாக்கத்தால வார CH3COO- இந்த செறிவு 0.05 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கும். இது வந்து அசெட்டிக் அமிலத்தின் இணை மூலம். அப்ப இந்த CH3COO- வந்து நீர்க்கரைசல்ல நீர்ப்பகுப்பு அடையக்கூடியது. நீர்ப்பகுப்பு தாக்கங்கள் யாவும் மீளும் தன்மை உடையது. இப்ப CH3COO- H2O இருந்து H+ வாங்கி CH3COOH ஆக மாறும். அதே நேரத்துல நீர் தண்டு H+ வழங்கி OH- ஆக மாறும். ஆர்னியஸின் அமில மூல கொள்கைப்படி நீர்க்கரசல்ல OH- அயன்களை விடுவிப்பவை மூலங்கள் அல்லது காரங்கள். ஆகவே நாங்கள் இதை KB என்று குறித்துக் கொள்வோம். அப்ப CH3COO- ஒரு மூலம். CH3COOH வந்து இந்த OH- உருவாக்கி மீண்டும் என்ன செய்யும்? H2O. CH3COO- இந்த அமிலம் இந்த காரத்தோடு தாக்கம். அப்ப இந்த தாக்கம் ஒரு மீளும் தன்மையானது. இந்த தாக்கத்தில CH3COO- ஒரு மூலமாக தொழிற்படுது. ஆகவே இதனுடைய சமநிலை மாறி KB என அடையாளப்படுத்தப்படும். அப்ப இந்த சமநிலைக்கு சமநில விதியை பிரயோகித்தால், இந்த சமநிலைக்கு சமநில விதியை பிரயோகித்தால் KB சமன் விளைவு வந்து CH3COOH OH- இந்த சரி. சரியா? அதன் கீழ் CH3COO- இந்த சரி. ஏற்கனவே நாங்கள் நிறுவி எடுத்திருக்கிறோம். இந்த இணை மூலத்தினுடைய KB ஒருபோதும் தரப்பட மாட்டாது. அசெட்டிக் அமிலத்தின KA தான் தரப்படும். அப்ப இந்த KB-ய நாங்கள் KW சார்பாகவும் KA சார்பாகவும் நிறுவி எடுக்க முடியும். நிறுவி எடுத்தெல்லாம் காட்டியிருக்கு. அந்த KB-க்கு பதிலாக KW-வின் கீழ் அசெட்டிக் அமிலத்தின் KA பிரதியீடு செய்யலாம். இங்க வந்த CH3COOH OH- சரி ஒன்றுக்கொன்று சமன். ஆகவே OH- செறிவின் ஸ்கொயர் இது எழுதிக் கொள்ளலாம். அதன் கீழ் உப்பின் செறிவு CH3COO-. இங்கேயும் நாங்கள் பயன்படுத்துற உப்பின் செறிவு சமநிலை செறிவு.
நாங்கள் என்ன சொல்லிக் கொள்வோம்? சமநிலை செறிவு தொடக்க செறிவு அன்னளவாக சமன் என்று சொல்லிக் கொள்வோம். ஆகவே 0.05 இந்த செறிவாக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம். இப்ப எங்களுக்கு 25 பாய்ஸ்ல KW தெரியும், அசெட்டிக் அமிலத்தின் KA தெரியும், அந்த உப்பின் தொடக்க செறிவை சமநிலை செறிவாக எடுத்துக்கொள்ள போறோம். ஆகவே இதுல இருந்து நாங்கள் OH மைனஸ் செறிவை காணலாம். அப்ப உப்பின் அயனாக்கத்தில இருந்து நாங்கள் OH மைனஸ் செறிவை எடுத்துக்கொண்டால் இந்த OH மைனஸ் செறிவையும் நீரின் செறிவை அயனாக்கத்தையும் பயன்படுத்தி H3O+ செறிவை காணலாம். சரியா? அப்ப இந்த H3O+ செறிவு கணிக்கப்படும் போது இந்த கரைசல்ல இருக்கிற H3O+ செறிவு கணிக்கப்படும் போது எங்களுக்கு தர்க்க மூலத்துக்குள்ள 3.6 தர 10⁻9 என்ற ஒரு பெருமானம் கிடைக்குது. சரியா? இதுல உள்ள சுருக்கல் பிழைகளை பற்றி நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் சுருக்கி எடுக்கலாம் என்று சொல்றோம். சரியா? இவர் இந்த வேல்யூக்கள் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் இதை என்ன செய்யலாம்? சுருக்கி எடுக்கலாம். அதுல இருந்து OH மைனஸ் என்ற செறிவை கண்டு நீங்கள் POH கண்டாங்க. அந்த OH மைனஸ் என்ற செறிவையும் H3O+ செறிவோட பெருக்கி நீரின் கூட்டப்பிரிகை மாறிலி KWக்கு சமப்படுத்தினாலும் சரி எங்களுக்கு H3O+ செறிவை காண முடியும். H3O+ செறிவில இருந்து நாங்கள் pH கணித்தால் எங்களுக்கு 8.72 இந்த கரைசலுடைய pH வரும். அப்ப சமவெள புள்ளியில கரைசலுடைய pH வந்து 8.72. சரியா? மூன்று சந்தர்ப்பத்தையும் பாருங்க. மூன்று சந்தர்ப்பத்திலையும் முதல் ஒரு மென்னமிலத்தின் ஸ்கில்ல டெவலப் பண்றோம். அடுத்து நாங்கள் தாங்கல் கரைசல் இதை பார்க்கிறோம். இப்ப சமவெள புள்ளியில உப்புக்கள்கிட்ட நீட் போக பற்றி கேட்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மென்னமில வன்கார உப்பு கார இயல்புடையதுன்னு சொல்லி அந்த கார இயல்பின் pH நாங்கள் இப்ப வந்து கணிச்சு சொல்றோம். அப்ப 8.72 25 பாய்ச்சில 8.72 உடைய கரைசல் கார கரைசல். ஆகவே இந்த உப்பு நீட் போகல கார இயல்புடையதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த மென்னமில வன்கார உப்பு ஒரு கார உப்பு. சரிதானே? அப்ப உப்புக்கள்ற வகைகளை பற்றி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதனால கார உப்புன்னு சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்த சந்தர்ப்பம் 4வது கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் இந்த சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி. சரி, சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளியில pH என்னன்னு கேட்டிருக்கோம். அப்ப சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி என்று சொன்னால் அவங்க கவனிச்சு கொள்வோம். நான் அழிக்கிறேன், நீங்க எழுதி கொண்டு பின்னால் எழுதி கொண்டிருங்க. சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி உங்களுக்கு தெரியும். சமவெள புள்ளியில NaOH கனவுளவு வந்து 25 சென்டிமீட்டர் கனம். அடுத்த புள்ளி என்பது மேலதிகமாக ஒரு துளி விழுகிற புள்ளி. அப்ப ஒரு துளியின் கனவளவு 25 தசம். சரியான சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி என்பது 25.05 சென்டிமீட்டர் கனம். ஏன் 0.5? ஒரு துளியினுடைய கனவளவு 0.05. அப்ப இப்ப இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற அசெட்டிக் அமிலத்திற்கும் NaOHக்கும் தாக்கத்தை கருதினால் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட அசெட்டிக் அமிலத்தின் மூல் 2.5 தர 10⁻3 சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளியில சேர்க்கப்பட்ட NaOH மூல் 2.5 தர 10⁻3 மூலாக இருக்கும். இப்ப மென்னமிலம் 2.5 தர 10⁻3, வெண்காரம் 2.5 தர 10⁻3. அவ உப்பும் நீரும் விளைவாகும். ஆனால் விளைவு கரைசல்ல வந்து NaOH மிச்சமாக இருக்கு. NaOH மிச்சமாக இருக்கு. இந்த விளைவு கரைசல் 0.005 தர 10⁻3 மூல NaOH உப்பையும் கொண்டிருக்கும். ஆகவே நாங்கள் இங்க தாக்கம் போட்டோம்னு சொன்னால் 2.5 தர 10⁻3 மூல் அமிலமும் முற்றாக தாக்க, இங்க 2.5 தர 10⁻3 மூல் காரம் தாக்க, இங்க 2.5 தர 10⁻3 மூல் உப்பு உருவாகி இருக்கு. அப்ப சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளியில விளைவு கரைசலை நாங்கள் வடிவாக பார்த்தோமாக இருந்தால் அந்த விளைவு கரைசல் வெண்காரமான NaOH உப்பையும் கொண்டிருக்கும். இந்த விளைவு கலவை அமிலத்தை கொண்டிருக்காது. அமிலம் முற்றாக தாக்கி இருக்கும்.
ஆனால் 2.505 2.5 தாக்கிட்டு அப்ப மிச்சமாக எங்களுக்கு 0.005 வேற 10⁻³ மூல் NaOH காணப்படும். NaOH செறிவு விளைவு கரைசல்ல உள்ள NaOH செறிவு வந்து மூலின் கீழ் கனவளவு 5⁻10⁻³ மூலின் கீழ் கனவளவு 50.05⁻10⁻³ டெசிமீட்டர் கனவளவு நீங்க எழுதினாலும் 50 பிரிச்சு என்ன செய்யலாம்னு சொன்னால் சரிவை காணலாம். அப்படி காணும் போது 0.1⁻10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 இந்த விளைவு கரைசல்ல உப்பு இருக்கு. நான் இல்லை என்று சொல்லல, விளைவு கரைசல்ல உப்பு இருக்கு.